அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2024 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களிலே பொதுவான ராசி பலன்களிலே நவகிரகங்களிலே சஞ்சாரம் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. விருச்சிக ராசி என்றாலே மிகவும் உன்னதமான ஒரு தெளிவான ஒரு துப்பறியும் துறைகளிலே, காவல்துறைகளிலே, கவர்மெண்ட் உத்தியோகத்திலேயும் இருந்தாலும் எந்த ஒரு துறைகளாக இருந்தாலும் நேர்த்தியாகவும் சரியாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 8வது இடத்திலே, அதாவது அஷ்டமஸ்தானத்திலே இந்த ராசி அமைப்பெறுகின்றது. மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்குமே இது 8வது இடமாக ஆயுளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அது மட்டுமல்லாது இந்த ராசி லக்னத்தில் பிறக்கின்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு சிந்திக்கின்றதும் ஒரு நேர்த்தியாகவும் சரியாகவும், இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் என்று சொல்லக்கூடியது, காவல்துறை என்று சொல்லக்கூடிய துப்பறியும் துறைகளிலே மிகவும் நுணுக்கமாகவும் சரியாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசியிலே பிறந்த உங்களுக்காக, அதுவும் குறிப்பாக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் என்பது அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கின்ற பொழுது, இங்கே சகோதர ஸ்தானத்தை, அஷ்டமஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நீங்களே காரகனாக இருக்கின்ற அமைப்பு சகோதரர்களிடம் இருந்து இந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் அக்டோபர் 20 தேதி வரையில் உங்களுக்கு நல்லதொரு பலன்களையும், பின்பு பாக்கியஸ்தானங்களிலே நீச்சம் பெறுகின்றதுனாலும் ஒரு சில தடை தாமதங்கள், தேவையில்லாத அலைச்சல்களையும், சகோதரிகளால் ஒரு சில ஏமாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாற்றமாகவும், முயற்சி ஸ்தானங்களிலே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஆரம்பத்திலே சற்று தடை தாமதத்தை சந்திக்கக்கூடியதும், சகோதரிகளிடம் இருந்து ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே ஆரம்பம் என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் குருவின் பார்வை என்பது உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கின்றதுனாலேயும் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தடை தாமதத்தை சந்தித்தாலும் அது போக போக சற்று விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும், இது ஒரு சரராசியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் குருவும் செவ்வாயும் இணைந்து பார்வை இங்கே கிடைக்கின்ற அமைப்பு, இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே வரன் அமையாதவர்களுக்கு சகோதரர்களால் அன்பு ஆதரவுகள், சகோதரிகளுக்கு வரன்கள் அமையக்கூடியதும், அவர்களுக்கு ஒரு சில உதவிகள் செய்யக்கூடியது, முடியாத ஒரு உதவிகளை இந்த காலகட்டங்களிலே செய்யக்கூடிய ஒரு யோகம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே செவ்வாயும் குருவும் பார்க்கின்ற பார்வை, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஆரம்பம் தடை தாமதமாக இருந்தாலும் போக போக அது விரிவாக உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் ஈடேறுகின்ற ஒரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் இங்கே சூரியன் புதன் பாக்கியாதிபதி இரு கிரகங்கள் இணைந்து மட்டுமல்லாது கேது பகவான் இங்கே இருக்கின்றதுனாலேயும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இங்கே கடல் பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு கடல் பயணங்கள் சென்று வருகின்றதற்கும், சுற்றுலாத்துறைகள் சென்று வருகின்றதற்கும், இரவு நேரங்களிலே சற்று குழந்தைகளாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இரவு நேரங்களிலே உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதே சமயத்திலே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கின்ற பொழுது சகோதரர்களால் தேவையில்லாத விரைய செலவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரர்களால் பகைகளை சந்திக்கக்கூடியதும், நீங்கள் கொடுக்கின்ற உங்களுடைய ஒற்றுமைக்கு சகோதரர்கள் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு வெறுப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற. அது மட்டுமல்லாது 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே சுப விசேஷங்கள், கல்யாணங்கள், சுப நிகழ்வுகளுக்கு, கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமும், எதிரிகளால் நல்லதொரு மாற்றங்களையும், உங்களுக்கு 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது இது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற. அது மட்டுமல்லாது
இங்கே குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாது சுக்கிர பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கே கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடியதும், எதிரிகளால் நல்லதொரு யோக பலன்களும், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுதும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் பின்பு அது வெற்றியிலே முடியக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், பாக்கியாதிபதி விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் தாய்காரகன் 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றதுனாலேயும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு இது சிறராசியிலே இருக்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே குருவின் பார்வை முயற்சி ஸ்தானங்களிலே பார்க்கின்றதுனாலேயும் இங்கே சொத்து சுகங்கள் விற்காதவர்களுக்கு விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது இங்கே பூர்வ புண்ணியத்தாலும் உங்களுடைய நண்பர்களால் சுப நிகழ்வுகளும் சுப விசேஷங்களும் உதவிகள் கிடைக்கக்கூடியதும் பூர்வீகத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் 2ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், குழந்தைகளின் அன்பு ஆதரவுகளும் குழந்தைகளின் படிப்பு என்பது மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் படிப்பதற்கும் இந்த காலகட்டங்களிலே குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிப்பவர்களுக்கும் வருபவர்களுக்கும் கடல் கடந்து செல்பவர்களுக்கும் பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது அந்நிய தேசங்கள் சென்று படிப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும், பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலும் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலும் வக்ரத்திற்கு பிறகும் ஒரு சிலருக்கு நடக்காத சுப நிகழ்வுகளும் நடக்காத விசேஷங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு யோக பலனாகவும், அஷ்டமாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே லாபாதிபதி அமைய பெற்றும் 4ஆம் இடத்ததிபதி சனி பகவான் சுகஸ்தானத்திலே அமைய பெற்றும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த 10ஆம் இடமும் 6ஆம் இடமும் பலமாக இங்கே இந்த காலகட்டங்களில் இருக்கின்றது என்பது 6ஆம் இடம் என்பது ஒரு சிலருக்கு நோயின் தொல்லைகள் நல்லதொரு மாற்றங்களையும், 10ஆம் இடம் வேலை தொழில்களிலே மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு யோக பலனாக 10ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே நீங்கள் எதிர்பார்க்கின்ற பொருளாதாரத்திலே தொழில் வேலைகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்குகளால் இருந்து கோர்ட்டு கேஸுகளிலே இருந்து தீர்ப்பு கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் யோகமாகவும், இந்த சுக்கிர பகவான் ராகுவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுதும் இங்கே ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும், சுக்கிர பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே ராகு பகவான் இருந்து செயல்படுகின்றதுனாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பலம் அடைகின்றதுனாலேயும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய ராசியையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற இந்த காலகட்டங்கள் என்பது விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, 4ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெறுகின்றதும், 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது போக்குவரத்துகளை குறிக்கக்கூடியதும், வெளியூர் செல்கின்றதற்கும் பிரயாணங்களை குறிக்கக்கூடியதற்கும், இந்த 12ஆம் இடம் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு எல்ஐசி சம்பந்தப்பட்ட துறைகளிலே சென்று வசூல் செய்பவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி வலுவிலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும், அந்நிய தேசங்கள் சென்று வருகின்றவர்களுக்கு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது அந்நிய தேசங்கள் சென்று வருகின்றதற்கும் உங்களுடைய சிந்தனையிலேயே அற்புதமான வேகமான சுறுசுறுப்பு நல்லதொரு மாற்றங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாற்றங்களையும், வெளிநாடு செல்கின்றவர்களுக்கும் எதிர்பார்த்த யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசி என்றாலே மிகவும் தெளிவானவும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு 2ஆம் இடம் குரு பகவானும் பஞ்சமஸ்தான அதிபதி குரு பகவானும் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த யோக பலன்கள் பெறுகின்ற இந்த காலங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனைத்தும் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அனைத்தும் ஜெயிக்கின்றது. முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம், மாமனாரை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் அற்புதமாக வேலை செய்கின்ற இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாற்றங்களையும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்லாது சுகஸ்தானம் 4ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது
ஒரு சில நேரங்களிலே தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கின்ற பொழுதும் இங்கே மருத்துவ செலவுகளும் அதுவும் நல்லதொரு செலவாகவும் எதிர்பார்த்த அலைச்சல் இல்லாத ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், வாகனம் பழுதுபட்டு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு யோக பலன், இங்கே தகப்பனார்களால் வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன் கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி தகப்பனாக வந்து அவர் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது தகப்பனால் தொழில் கிடைக்கக்கூடியவர்களும் தகப்பனார்களிடம் இருந்து தொழில் பெறக்கூடியவர்களுக்கும் அவர்களால் ஊதியங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக லாபஸ்தானத்திலே லாபாதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் புதன் பகவானும் சூரியன் புதன் கேது செவ்வாய் குரு என்று உங்களுக்கு 5 கிரகங்களில் பார்வை குருவும் செவ்வாயும் லாபஸ்தானத்தை பார்க்கின்றதும் கேதுவும் சூரியனும் புதனும் 3 கிரகமும் இங்கே லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது, இங்கே கேது லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றங்களை 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றது மட்டுமல்லாது சூரிய பகவான் பலமாக இங்கே லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதொரு லாபங்களையும் நீங்கள் எண்ணுகின்ற அபிலாசைகளை ஜெயிக்கப் போகின்ற ஒரு அற்புத மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பும் வேகமும் நிறைந்த ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசி உங்களுடைய வாக்குகளுக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம், உங்களுடைய சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள், அளவற்ற மகிழ்ச்சிகளையும் தேவையில்லாத ஒரு சில மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குருவின் பார்வை முயற்சி சாணங்களிலே விழுகின்றதுனாலே எதையும் வெல்லவும் ஜெயிக்கவும் பேச்சுத்துறை கட்டிடப் போட்டிகளிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமாகவும், புத்திகாரகன் லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் கேது என்று 3 கிரகங்களில் இருக்கின்றது, ஞான காரகனும் இருக்கின்றதுனாலையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் தித்திக்கின்றதும் ஜெயம் பெறுகின்ற ஒரு அற்புத யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் மிகவும் பரிபூர்ணமாக குருவின் பார்வையும் தேவகுருவும் அசுரகுருவும் ராசியிலே சம்பந்தம் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக நல்லதொரு மங்கள காரியங்கள் சென்று வருவதற்கும் செய்கின்றதற்கும் நடக்காத காரியங்கள் ஜெயிக்கப் போகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் என்பது அதுவும் ராசிநாதனுடைய நாளிலே பிறக்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது நேயர்களே. 2ஆம் இடத்ததிபதி தன ஸ்தானாதிபதி தன காரகனாகவும் அமையப்பெற்று பஞ்சமாதிபதியாகவும் அமையப்பெற்று உங்களுடைய கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலேயும் குரு பகவான் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியையும் முயற்சி சாணத்தையும் மட்டுமல்லாது லாபஸ்தானத்திலேயே குரு பகவான் பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே குருவினால் உங்களுக்கு பெரியோர்களால் தகப்பனார்களால் மூத்தவர்களால் உயர்ந்த நண்பர்களின் ஆதரவுகளும் பெருமைகளும் உயர்வுகளும் அந்தஸ்துகளை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதங்களிலே அதுவும் தீபாவளி கிட்ட வருகின்ற இந்த காலங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற தித்திக்கின்ற நல்லதொரு சிறப்பான செய்திகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது அக்டோபர் என்பது பிறக்கப் போகின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.